பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவாவும் சாட்சி நான், தினம் தேவைவும் ஆசீதான். தேவாவும் சாட்சி நான், நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் எம்மை நடத்துகிறீர். நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் எம்மை நடத்துகிறீர். ஆவியின் வேலனை அனுபவித்தே வாழ்ந்திடுவேன் என்றும் சாட்சியாக. ஆவியின் வேலனை அனுபவித்தே வாழ்ந்திடுவேன் என்றும் சாட்சியாக. தேவாவும் சாட்சி நாம், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சி நாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119:14 நாம் வாசிக்க கேட்போம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அவரிடத்தில் குற்றமும் இல்லை, குறைவும் இல்லை. எனவே அவரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற நமது வாழ்விலும் நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மில் குற்றத்தையும் காணக்கூடாது, எந்த குறைவையும் காணக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆகவேதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறார். கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது, நமது சொல் செயல்கள் யாவும் அவரை பிரதிபலிக்க வேண்டும். நமது நன்மைகள் அடங்கிய வாழ்வில் அவர் மகிமைப்பட வேண்டும். நாம் அவரை குறித்து சொல்லுகின்ற சாட்சிகள் அவரை மகிழ்ப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நமது வாழ்வில் செய்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற வேளையிலே அதை கேட்கின்ற ஆத்துமாக்கள் அவர் பக்கமாக திருப்பப்பட வேண்டும். இத்தனை கடமைகள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வை, அதாவது உத்தரவாதமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோமா? கர்த்தர் இந்த நாளிலும் நாம் சொல்லப்போகிற இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பெரியதான கிருபையினாலே கடந்த 2020 என்று நினைக்கிறேன், அந்த மார்ச் மாதம் 23 அதாவது கொரோனா அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து கர்த்தர் இந்த ஊழியத்தை, அதாவது இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை, தினம் ஒரு சாட்சி என்ற ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக, கர்த்தர் இந்த யூடியூபில் இதை வெளியிடும்படியாக கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அதன்படியாக என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து கர்த்தர் எனக்கு செய்த சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆனால் இப்படி கொடுத்து கொண்டிருக்க இந்த விடையிலே அநேக ஜனங்கள், இந்த சாட்சியை கேட்கிற கிறிஸ்தவ ஜனங்களும் தேவனை அறியாத ஜனங்களும் எனக்கு போன் பண்ணி நிறைய காரியத்தை இடத்துல கேட்டு தெரிந்து கொள்கிறது, ஆண்டவரை அறிந்து கொள்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன வாஸ்தவம் பாருங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உம்முடைய சாட்சிகளின் வழியில் நான் களி கூறுகிறேன் என்று இதை இந்த நாளிலே இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற புருஷவாக்கத்தில் இருக்கிற மதர்ஷா என்ற ஒரு கடைக்கு
ஏழை எளிய ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவர்களுக்கு கொடுப்பதற்காக, துணிகள் எடுப்பதற்காக, நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். அப்படி போய் எடுத்து கொண்டிருந்த விட பின்னாடி இருந்து எனக்கு யாரோ ஒருத்தர் பிரைஸ் லார்டுங்க ஐயா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. பிரைஸ் லார்டு சொன்னான்னு பிரைஸ் லார்டுமான்னு சொல்லிட்டு திருமணம் கூட அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் தினம் ஒரு சாட்சி அப்படின்னு ஒரு பகுதியை இன்றைக்கி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே, நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா நான் தான் அப்படின்னு. ஐயா நீங்கள் போட ஆரம்பித்த நாள்லேருந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சதோ எங்களுக்கு என்ன சரியாக தெரியல, எங்கள் இப்போ போட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே பக்கத்தில் ஏஎஃப்டியில் தான் நாங்கள் விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாட்சிகளை பார்த்த நாளிலிருந்து எப்படியாவது உங்களை சந்தித்து உங்கள்கிட்ட இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஒரு வேளை நீங்கள் ஃபோன் பண்ணால் ஜெபிப்பீங்களோ என்னவோ, எந்த ஊர் எந்த எங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்தேன்னா பாதியிலேருந்து தான் நாங்கள் இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. பிற்பாடு அவங்களோட நான் பேசி அந்த அன்றைக்கு அப்போ சொன்னாங்க, இங்கே எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு நடுக்கடையில் கேட்டாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு அவர்களை கொண்டு வந்து அந்த கடையின் ஓரமாய் மேலே இருக்கிற ஒரு ஹாலில் அவங்களை கொண்டு வந்து அந்த நாளிலே அவங்களோடு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேச கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு சாட்சி கொடுக்குறோம், ஒரு யூடியூப்பில் போடுகிறோம், அது எவ்வளோ வாய்ப்பு எத்தனை பேருடைய இதயத்தில் விசுவாசத்தை தூண்டுகிறது என்பதை அந்த தினத்தில் நான் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கண்ணீரோடு அவங்க குடும்பத்தில் நடந்த அநேக காரியங்கள் எனக்கு சொல்லி, ஐயா நிச்சயமாக நீங்கள் இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நாங்களும் ஒரு நாள் இந்த யூடியூப்பில் உங்கள் மூலமாக நாங்கள் சாட்சியாக நிச்சயமாக வெளிவருவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த நாளிலே குடும்பத்தார் எல்லாரும் வந்து நின்று அந்த நாளிலே நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபிக்க அதை அங்கே போய் வந்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து வேடிக்கையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு பேர் என்னை கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் சில காரியங்களை சொல்லி அவங்க கிறிஸ்தவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனமாக இருக்கிறதுனாலே நானும் யூடியூப்பில் காரியங்கள் கொடுக்குறேன், அதை கேட்டவங்க என்னை விசாரிக்கிறாங்க என்று சொல்லி அந்த நாளில் நாங்கள் அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நிறைய சாட்சி கொடுங்க. சாட்சியாக ஜீவிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே போல் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு சாட்சியாக கொடுக்கும்போது அநேகர் ஆண்டவர் பக்கமாக விசுவாசத்துக்குள்ளே திருப்பப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக தேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அடிமையும் கத்தாவித நாட்களிலே இந்த கொடுக்கிறது சாட்சிகளின் மூலமாய் உம்மிடத்தில் அதிகமாய் களி கூற, செல்வத்தில் களி கூறுவதை காட்டிலும் அதிகமாய் களி கூற கிருபை செய்து வருவதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து சாட்சியாய் நிறுத்தும் உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.